வைக்கிறார். இந்த மரியாதைக்குரிய நம்முடைய நினைவிலே வாழக்கூடிய ஐயா சுப்பராயன் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், அவர்களுடைய நினைவை போற்ற வேண்டும், அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த பகுதி மக்களிடத்திலே நீண்ட காலமாக இருந்தது. அது யார் ஆட்சி காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் மறைந்த தலைவர்களுடைய புகழை என்றும் நினைவு கூர்ந்து, திராவிட முன்னேற்ற கழகம்தான் மறைந்த தலைவர்களுக்கு வேண்டிய மணிமண்டபமாகட்டும், நிறைவு அரங்கமாகட்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் யாது எது என்று கேட்டால் அது திராவிட முன்னேற்ற கழகம், திமுக தான். தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை தலைவர்களுக்கும் மணிமண்டபமும் அரங்கத்தையும் கட்டியவர். அவர் வழியிலே ஆட்சி செய்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே வழியில் நின்று மறைந்த தலைவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம், அவர்கள் பணியினை நினைவு கூறுகின்ற வண்ணம் என்னென்ன கோரிக்கைகளை மக்கள் வைக்கிறார்களோ அது அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாமக்கல் மண்ணுக்கு பெருமை சேர்த்து, நாமக்கல்லை தலைமை செயலகத்தில் நாமக்கல் பெயர் இருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பெயர் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தலைமை செயலகம் என்று பெயர். தலைமை செயலகத்திலே அவர் வாழ்ந்த இடம் நாமக்கல். இந்த நாமக்கல்லிலே அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டவுடனே துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்து நாமக்கல்லிலே நாங்கள் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களுக்கு சிலை வைத்திருக்கிறோம். நம் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கேள்வியை சட்டமன்றத்திலே எழுப்பினார். அதே வகையில் இன்றைய தினம் டாக்டர் சுப்பராயன் அவர்களுடைய சிலையை மட்டும் திறக்க இல்லாமல் இங்கே ஒரு அரங்கத்தை திறக்க இருக்கிறோம். இது யார் கோரிக்கை வைத்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. தேர்தல் அறிக்கையிலே சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுவோம், அவர்களுக்கு ஒரு சிலையை அமைப்போம் என்று தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம். கழக தலைவர் அவர்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றி வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் எது என்று கேட்டால் இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் அதுக்கு ஒரு அடையாளம். இதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்பு சுப்பராயன் அவர்களுக்கு ஒரு முழு உருவ சிலை கிண்டியிலே இருக்கக்கூடிய காந்தி அரங்கத்தில், அது காந்தி மண்டபத்தில் இதே ஐயா சுப்பராயன் அவர்களுக்கு முழு உருவ சிலையை நம்முடைய முதலமைச்சர் நிறுவி திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கு அவருக்கு இங்கு மணிமண்டபம் அரங்கம் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய செந்தில் டாக்டர் பேசுறப்ப சொன்னார், இங்கு சிலையை அமைத்து விட்டீர்கள், அழகாக ஒரு மண்டபத்தையும் கட்டியிருக்கிறீர்கள், பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற வகையில் ஒரு அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது, பின்னால் ஒரு அழகான சமையல் கூடமும் இருக்கிறது, அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சுப்பராயன் அவர்கள் தன்னுடைய காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்டிற்கு செய்த சேவைகள், அவருடைய வரலாற்று புகைப்படங்கள், இதையெல்லாம் இந்த மண்டபத்திலே நிறுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கோரிக்கையை முழுவதுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய கோரிக்கையை பயன்படுத்தி இங்கே வந்திருக்கிறாரே அவருடைய வாரிசுதாரர் மோகன் குமாரமங்கலம். மோகன் குமாரமங்கலம் என்றால் இவர் யார்? அவருக்கு எப்படி நேரடி பேரன்? எப்படி? சுப்பராயன் அவர்களுடைய மகன் மோகன் குமாரமங்கலம் இந்திரா காந்தி அமைச்சரவையில் இருந்தவர், மறைந்து விட்டார். அவருடைய வாரிசு நமக்கெல்லாம் தெரிந்தவர் ரங்கராஜன் குமாரமங்கலம். ரங்கராஜன் குமாரமங்கலத்துடைய வாரிசு தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மோகன் குமாரமங்கலம். இப்படி தலைமுறையாக அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்து பொது வாழ்க்கையிலே இருக்கிறார். அவருக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, மோகன் குமாரமங்கலம் அவர்களுக்கு, உங்களுடைய கொள்ளு தாத்தா ஐயா சுப்பராயன் அவர்களுடைய வரலாறு, அவருடைய அரிய புகைப்படங்கள், அவர் வெளிநாடுகளிலே அவர் பணியாற்றினார், இந்தோனேசியாவினுடைய தூதராக இருந்தார், இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கு பெற்றார், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அமைச்சரவையிலே இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய அரிய புகைப்படங்கள் எல்லாம்
நீங்கள் எங்களுக்கு சேகரித்து தாருங்கள். அதை அழகாக வடிவமைத்து இந்த மண்டபம் முழுக்க நிறுவுவது எங்களுடைய கடமை. இது எங்கள் கடமை. உங்கள் கடமை என்பது அவருடைய வாழ்ந்த காலத்தில் நீங்கள் கிடைத்த புகைப்படங்கள்லாம் எங்களிடத்தில் தாருங்கள். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அழகாக அதை புகைப்படங்களாக ஓவியங்களாக மாற்றி இந்த சுவற்றிலே இங்கே அதை நிறுவினோம் என்று சொன்னால் எதிர்காலத்திலே வரக்கூடிய நம்முடைய சங்கதிகள் சுப்பராயன் அவர்களுடைய வரலாறை படித்து தெரிந்து கொள்வார்கள். ஆகையால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் முடிந்த பிறகு இன்னும் 2 தினங்களிலோ அல்லது ஒரு மாதமே கூட கணக்கெடுத்து கொள்ளுங்கள். அதை பற்றி இல்லை. நீங்கள் அந்த புகைப்படத்தை எல்லாம் அரிய புகைப்படம், அவர்களுடைய வரலாற்று நினைவுகள், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆல்பமாக தயாரித்து கொடுத்தால் அதை நல்ல முறையில் இங்கு நிறுவுவதற்கு அதை அமைப்பதற்கு நாங்கள் 1 மாத காலத்தில் அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற அந்த உறுதியினை நம்முடைய மோகன் குமாரமங்கலத்து அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இங்கே பேசிய போது நம்முடைய மக்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் மாதேஸ்வரன் அவர்கள் மறைந்த நம்முடைய சுப்பராயன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தெளிவாக எடுத்து கூறினார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இல்லை. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அன்றைய தினம் தமிழ்நாடையும் சேர்ந்துதான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த இந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் 1922ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்து சட்டப்பேரவைக்கு முதலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுப்பராயன் அவர்களுடைய இயற்பெயர் பரமசிவன் சுப்பராயன் ஆகும். அது மட்டுமல்லாமல் அவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு பெற்று இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். 1926 முதல் 1930 வரை சென்னை மாகாணத்தின் 11 முதலமைச்சர்கள் இருந்தார். இவருடைய வரிசை 3வது முதலமைச்சராக சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தார். இந்தோனேசியாவின் தூதராக இருந்தார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் கவர்னராக இருந்தார். ஒன்றிய அரசாங்கத்தில் ஜவஹர்லால் நேருவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தார். இப்படி இந்த நாட்டிற்கு தன்னுடைய பொறுப்புகளால் சுப்பராயன் அவர்கள் என்னென்ன சாதித்தார் தெரியுமா? இன்றைக்கு நம் குழந்தைகள்லாம் அரசாங்க பணிக்கு வர வேண்டும் என்றால் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுத வேண்டும். அந்த சர்வீஸ் கமிஷன் தேர்வை நியாயமான முறையில் நடத்துவதற்கும் சர்வீஸ் கமிஷனை ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றி சட்டத்தை யார் இயற்றினார் என்று கேட்டால் நம்முடைய சுப்பராயன் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கு பெற்றது மட்டுமல்ல, சுதந்திர நாட்டின் விடுதலைக்காக மட்டுமல்ல, 2ஆம் உலக போரில் அவருடைய மகன் சுப்பராயன் அவர்களுடைய மகன் ஜெனரல் பி குமாரமங்கலம் அவர்கள் 2வது உலக போர் வீரர், இந்திய இராணுவத்தின் தளபதியாக இருந்தார். அதே போன்றுதான் மோகன் அவர்கள் மகனும் சுப்பராயன் பேரனமான ரங்கராஜன் குமாரமங்கலம் இவர்களுடைய அப்பா ஒன்றிய அரசாங்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த போது அவர் கம்பெனி விவகாரங்களுக்கான அமைச்சராக அவர் இருந்தார். இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார். நமதுடைய பகுதிக்கு அவர் நன்கு அறிமுகமானவர். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பு இருக்குது. மறைந்த ஐயா சுப்பராயன் அவர்கள் பிறந்த ஊர் எது என்று கேட்டால் இன்றைய தினம் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள குமரமங்கலம் ஆகும். ஆனால் பொதுச்சத்திரத்திலே அவருடைய சிறப்பு என்னவென்றால், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் அடிக்கடி என்னிடத்திலே சொல்வார், இந்த இடத்தில்தான் புதுச்சத்திரம் என்பதுதான் அவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த பூர்வீக பகுதி இந்த பகுதியாகும். இப்பொழுது இந்த அரங்கம் அமைத்திருக்கிறோமே, இது நம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த இடத்திலே அமைக்கலாம் என்று தேர்வு செய்து சொன்னார். இது இயற்கையாக அமைந்தது. இந்த இடத்தில் ஒரு தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் வரக்கூடியவர்கள்லாம் பார்க்கக்கூடிய வகையில் எளிதாக போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் வகையிலே இந்த அரங்கம் இன்றைய தினம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இயற்கையாக நாங்கள் அமைத்தோம். பின்னர் தான் தெரிந்தது இந்த இடத்துக்கு யாரப்பா சொந்தக்காரர் என்று கேட்டால் அதுவும் மறைந்த ஐயா சுப்பராயன் அவர் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்.
அதனால் அவங்களுடைய இடத்துலையே தான் நாங்கள் மண்டபம் இன்றைக்கு அழகூர கட்டியிருக்கிறோம். புதுச்சத்திரம் பள்ளிக்கூடம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்முடைய ஐயா சுப்ராயன் அவர்கள் வழங்கிய இடம்தான். இப்படி எத்தனையோ ஏக்கர் எத்தனையோ சொத்துக்கள் அரசாங்கத்திற்கு கல்வி நிறுவனங்கள் வருவதற்காக வழங்கியிருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே இன்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அழகான ஒரு நினைவு மண்டபத்தை இன்றைய தினம் நாம் திறந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களவை உறுப்பினர் இங்கே குறிப்பிட்டார், இது அரசு நிகழ்ச்சி, அரசியல் பேச வேண்டாம். இருந்தாலும் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நடிகர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னது என்னாச்சு என்று கேட்டார். அந்த நடிகருக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம், நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம், வந்து பாருங்கள் என்று நாங்கள் அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அவர் இங்கு நாமக்கலுக்கு வரப்ப சொன்னார், தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கிட்டார். தேர்தல் அறிக்கையை எடுத்து தேடி தேடி பார்க்கிறார். என்னப்பா திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிக்கலாமேன்னு பார்க்கிறார். அவருக்கு எழுதி கொடுத்தவங்க அப்படி நைனாமலைக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதை கேட்டிருக்கிறாங்க. ஐயோ அதை ஏமாற்ற முடியாது, நைனாமலைக்கு சாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப தார் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் செய்ய முடியாது. நாமக்கல்லுக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தோம். அந்த தேர்தல் அறிக்கையில நாமக்கலுக்கு புறவழிச்சாலையும் போட்டாச்சு, அதையும் சொல்ல முடியாது. எதையுமே சொல்ல முடியாதுன்னு பக்கம் பக்கமா தேடி பார்த்துருக்கிறாங்க. யாரா ஒரு அறிவாளி அந்த நடிகருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க, சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டல, இத பேசுங்க அப்படி வந்தோன்னு பேசினார். காலையில பேசினாரு. 1 மணி நேரத்தில் நாங்க இதே இடத்துக்கு வந்து பதில் சொன்னோம். அவர் பேசுகின்ற போது இந்த இடத்தில் 90% அளவுக்கு விழுக்காடு இந்த பணிகள் முடிவுற்றிருந்தது. இது ஒன்றுதான் சாட்சி, திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும். இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அத்தனையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். திமுகவுடைய லட்சியம் என்னன்னா, சொன்னதை செய்வோம், செய்யாதது சொல்லாததையும் செய்வோம் என்பதுதான் திமுகவுடைய ஸ்லோகமே. இந்த நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்த வருஷம் 1996 தனி மாவட்டம் உருவாக்கணும். ஆனால் இந்த மாவட்டத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை இந்த 30 ஆண்டு காலமாக ஏற்படுத்த முடியவில்லை. முதல் கட்டமைப்பு இந்த மாவட்டத்திற்கென தனியாக ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வேண்டும், அமைக்காமல் இருந்தது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இங்கு உற்பத்தி செய்கின்ற பால் அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட்டு சேலத்திற்கு அனுப்புவோம். அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் வாங்கக்கூடிய தொகை 1 லிட்டருக்கு 3 ரூபா 50 காசு கூடுதலாக தரணும். இன்றைய தினம் இங்கேயே அதிநவீன பால் பண்ணை அமைத்திருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி நம் சட்டமன்ற உறுப்பினருடைய சீரிய முயற்சியில் இன்றைக்கு அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய சீரிய முயற்சியில் நைனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். அழகாக போகலாம். புரட்டாசி மாதம் நடந்து போகணும். காலையில் 6 மணிக்கு போய் 12 மணிக்கு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டில் விரதம் விடுவாங்க. இப்போ கிடையாது, 1 மணி நேரம் நைனாமலைக்கு சாலை அமைத்திருக்கிறோம். நாமக்கல்லுக்கு 5 கட்டமாக புறவழிச்சாலை அமைத்திருக்கிறோம். திருச்சியிலிருந்து வருகின்ற வாகனங்கள், துறையூரிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள், மோகனூர் பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனங்கள், இது எல்லாம் சேலம் ரோட்டுக்கு வரதுன்னா நாமக்கல் டவுனுக்குள்ளார வரணும். விபத்துகள். ஆனால் இன்னைக்கு புறவழிச்சாலை 5 கட்ட பணிகளும் 3 கட்ட பணி நடந்து திறந்துட்டோம், மீதி 2 கட்டம் நடந்துகிட்டு வருது. 5 கட்ட பணிகளை முடித்திருக்கிறோம். இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் சொன்னால் இந்த மாவட்டத்திற்கான அடையாளங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது இன்னொன்று சொல்லுவாங்க, திமுக காரங்க ஆட்சிக்கு வந்தால் சாமியே கும்பிட மாட்டாங்கன்னு. நாங்கள் வந்த பிறகு தான் ஆஞ்சநேயருக்கு குடமுழுக்கு பண்ணணும், ரங்கநாதருக்கு தேருக்கு கட்டணும், எல்லா ஊர் ராசிபுரம் பெருமாள் கோயிலுக்கு 17 ஆண்டு காலத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் பண்ணணும், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாச்சு. இந்த புதுச்சத்திரம் அமைஞ்சிருக்கிற பகுதி ராசிபுரத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பகுதி, இணைத்து இருக்கக்கூடிய பகுதி. இங்கு குடிநீர் பிரச்சனை. 854 கோடி ரூபாயில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியும் புதுச்சத்திரமும் இணைத்து தனி குடிநீர் திட்டம். எல்லா குக்கிராமத்துக்கும் இன்னைக்கு தண்ணி போயிட்டு இருக்குது. யாரும் எனக்கு குடிநீர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. 4 ஊராட்சி ஒன்றியங்கள், 8 பேரூராட்சி, ஒரு நகராட்சிக்கு
தன்னிறைவு உடைய குடிநீரை வழங்கியிருக்கிறோம். மோகனூர் பேரூராட்சிக்கு மட்டும் தனி குடிநீர் திட்டம். கொல்லிமலையிலே நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது. அங்கு விபத்து ஏற்பட்டால் தாய்மார்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அவசர சிகிச்சை என்று கேட்டால் அங்கு ஒரு இரத்த வங்கி இல்லை. ஆப்ரேஷன் கொல்லிமலையில் செய்ய முடியாது, கீழே தான் வரணும், அதுக்குள்ளார இறந்து போயிடுவாங்க. கொல்லிமலையில் தனியாக ஒரு இரத்த வங்கியை ஏற்படுத்தி அங்கேயே அறுவை சிகிச்சை செய்கின்ற பணியை இன்றைக்கு செய்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ராசிபுரம் அருகே உள்ள போதமலைன்னு ஒரு மலைகாமம், பழங்குடியினர் 4000 பேர் வசிக்கிறார்கள். ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக அதுக்கு சாலை இல்லை, அதற்கும் சாலை அமைத்திருக்கிறோம். இப்படி அத்தனை திட்டங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம். இந்த நினைவரங்கத்தை இன்றைய தினம் திறந்து வைக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கத்துடைய பணியை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். முதல்ல இதுக்கு 2.5 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்புறம் திருத்திய நிதி மதிப்பீடு 2.66 முதலமைச்சர் கொடுத்தார். அப்படியும் நமக்கு ஒரு 40 லட்சம் பத்தில் அண்ணன் ராமலிங்கத்திலே கோரிக்கை வைத்த போது அவர் இங்கு வந்து பார்த்துட்டு, இது என்னுடைய சொந்த ஊர், சொந்த பகுதி, இங்கு சுப்பராயன் அவர்களுக்கு என்னுடைய நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்தில் நிறுவுவது எனக்கு ஒரு பெருமை என்று தன்னுடைய தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சத்தை வழங்கினார். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு 4 கோடி ரூபாய் செலவில் 3 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் இந்த அழகான இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தை நாம் அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். இங்கு அத்தனை சுபகாரியங்களும் நடத்தி கொள்ளலாம். இங்கு ஒரு அரங்கம் இருக்கிறது, பின்னர் உணவு அருந்துவதற்கு ஒரு அரங்கம், அது இல்லாமல் சமையல் செய்வதற்கு ஒரு அரங்கம் இருக்கிறது. சுப்பராயன் அவர்களுடைய புகழ் இந்த மண் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி, வாழ்க சுப்பராயன் அவர்களுடைய புகழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரங்கினுள் வருகை தர உள்ளார்கள். அதற்கு முன்பாக அந்த 1 நிமிட காணொளி, இந்த அரங்கம் வீடியோ போடுறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் 40 லட்சம் கொடுத்தார். மக்களவை உறுப்பினர் நான் என் பங்குக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு இங்கே குடிநீர் தொட்டி கட்டணும். அந்த மேல்நிலை குடிநீர் தொட்டிக்காக மரியாதைக்குரிய நம்முடைய மக்களவை உறுப்பினர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்கள் 10 லட்சம் ரூபாயை நிதியை வழங்கியிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.